ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் டாப் 10 மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டாப் 10 மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது, இல்லை எந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸை இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் யமஹாவோட R3 அண்ட் MT-03. ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்ஸ். இந்த ரெண்டு பைக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் யமஹா கொடுக்க போகிறாங்க. ரெண்டு பைக்கோட லான்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இருக்குங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக இந்த ரெண்டு பைக்ஸும் எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பைக்னா அது MT-03 அண்ட் R3 அப்படின்னு தான் சொல்லணும். R3 பொறுத்த வரைக்கும் ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய டிசைன் பேட்டர்னில் கொடுக்க போகிறாங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட தான் R3 லான்ச் பண்ண போகிறாங்க. சேம் இன்ஜின் தான் MT-03க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லையுமே பார்த்தீங்கன்னா பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லாம்ப்ஸ், அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்லையுமே USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டியூவல் சேனல் ABS, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச், குயிக் ஷிஃப்டர்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனோட தான் MT-03மே இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபாய்க்கும் மேலே தான் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பைக்குமே டிசம்பர் மந்த் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் அவைட்டட் பைக் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக MT-03 R3 பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பைக். கூடிய சீக்கிரம் இந்தியாவிலும் லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z250 SL அப்படின்னு சொல்லலாம். இந்த Z250 SL பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிலிண்டர் பைக்கெல்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் Z250 இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இந்த டைம் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினா SL அப்படிங்கிற 250cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் Z மாடலில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க கவாசக்கி. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 2,50,000 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. KTMோட டியூக் 250க்கு ரைவலாக தான் KTM ஒரு பெஸ்ட்டான பைக்காக இப்போ ரீசெண்டாக கூட லான்ச் பண்ணியிருக்காங்க 2024 மாடல். இந்த பைக்குக்கு ரைவலாக தான் கவாசக்கியோட Z250 SL அப்படிங்கிற சிங்கிள் சிலிண்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அண்டர் 2,50,000 அப்படிங்கும் போது டெஃபினட்டாக நல்ல டிசைன் பேட்டர்ன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கூடவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டியூவல் சேனல் ABS, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், நல்ல ஒரு அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ், அப்ரேட்டான ஹேண்டில் பார், ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் தான் கொடுக்க போகிறாங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிறது தான் கவாசக்கியோட அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாவிலோட தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸோட பெஸ்ட்டான ஒரு 250cc SL மாடல் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவிலேயும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹஸ்கவர்னாவோட 400cc பைக்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஹஸ்கவர்னாவை பொறுத்த வரைக்கும் 250cc பைக்ஸ் இந்தியாவில் நல்ல ஃபேமஸாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதோட இன்னும் நல்ல டெக்னாலஜிஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குது. நல்ல ஃபாஸ்டஸ்டான ஒரு பைக் 250 செக்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹஸ்கவர்னா பைக்ஸ் தான் இருக்குது இன்றைக்கி இந்தியாவில். அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 400cc ஸ்வெட் பில்லியன், வெட் பில்லியன் மாடலில் வந்து கொண்டு வர போகிறாங்க. டெஃபினட்டாக 2,70,000 இல்லை 3,50,000 இந்த மாதிரி ஹையர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இன்ஜின் அப்படிங்கும் போது நல்ல ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ 400cc மேபி ட்வின் சிலிண்டரோ இல்லை பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்கோ வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்தாங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். பட் ஒருவேளை பேரலல் ட்வினாக கொடுத்தாங்கன்னா 3.5 lakhக்கும் மேலே தான் ப்ரைஸ் போகும். ஹஸ்கவர்னா மாடல்ஸில் அப்கமிங் பார்த்தீங்கன்னா நம்ம 400cc பைக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சர்க்குலரான LED ஹெட்லாம்ப்ஸ், LED டெய்ல் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ், ஃப்ளாட்டான சீட், 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், அதுவும் WP அபெக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லி பார்த்தீங்கன்னா WP அபெக்ஸ்ல இருந்தா மோனோஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்கு. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், மைலேஜ் 25 km/லிட்டர் அண்ட் நல்ல வைடான ரேடியல் டயர், 17 இன்ச் அலாய் வீல்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச், குயிக் ஷிஃப்டர், USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், டியூவல் சேனல் ABS அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனோட தான் ஹஸ்கவர்னா அவங்களுடைய 400cc பைக்ஸை வந்து இந்தியாவில் அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க.
நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரிலியாவோட RS150. ஆப்ரிலியா இப்போ தான் ரீசெண்டாக 457 அப்படிங்கிற பேரல் ட்வின் சிலிண்டர் பைக்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்வின் சிலிண்டர் அப்படிங்கும் போது உங்களுக்கு ப்ரைஸும் வந்து டபுளாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு 150 செக்மெண்ட்டில் ஒரு பைக் வாங்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கும்போது 2 இன்ஜின்ஸ் இருக்கக்கூடிய பைக்ஸ் அப்படியே நீங்கள் வாங்குனீங்க 2 பைக்குனா அது அப்படியே 4 லட்ச ரூபா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ட்வின் சிலிண்டர் பைக் அப்படிங்கும்போது 4.5 லேக்குக்கும் மேலே இந்த ஆப்ரிலியா RS457 வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே RS150 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்பிளே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டர் 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் நம்ம RS150 எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கோட டிசைனுமே RS660 டிசைனாக தான் இருக்க போகுது. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஸோ ஆப்ரிலியா, கவாசகி, ஹஸ்கவர்னா, யமஹா எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக்ஸ் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது மைலேஜ் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ், டாப் ஸ்பீட், இனிஷியல் பிக்கப் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக RS150 யமஹாவோட R15 வெர்ஷன் 4 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா GPXோட Demon GR200R. எல்லா நாளும் இதை பற்றி தான் பார்க்குறோம். நமக்கே போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா Demon GR200R இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை யூரோப்பியன் கண்ட்ரி, பிரேசில், இந்த மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரியில் எடுத்தாலும் சரி, நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அப்படின்னா அது Demon GR200R அப்படிங்கிற பர்டிகுலர் பைக்குக்கும் நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ GPX பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்லாந்து பேஸ்டு மோட்டார் சைக்கிள் கம்பெனி. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக நிறைய செக்மெண்ட்ஸில் பைக் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த Demon GR200R அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லிஃபைடு பைக்லேருந்து நாங்கள் இந்தியாவில் லான்ச் வந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட டிசைனும் வந்து யூனிக்காக இருக்குது. ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ், clip on handlebars, digital instrument cluster with bluetooth connectivity வரப்போகுது. கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் இருக்கு, டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு, அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பைக்கோட டிசைன், கலர் எல்லாமே புதுசாக இருக்கு. நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பில்டு குவாலிட்டியும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கு. டெஃபினட்டாக Demon GR200R ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா KTMோட Duke 490. KTMோட 2024 மாடல் Duke 390 250ல எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் டிசைனும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் Duke 490 நமக்கு பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்காக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. 5 லட்ச ரூபாய்க்கும் மேலே ப்ரைஸ் வந்து இருக்க போகுது. இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா 1290R சூப்பர் டியூக்கில் இருந்து நமக்கு டெரிவ் பண்ண டிசைனாக இருக்கும். அந்த பைக்கில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் நம்மளால் இந்த Duke 490லையும் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 890 KTMல Dukeல இருக்குது. அது செம்ம தாறுமாறான ஒரு பைக்காக இருக்குது. இன்னும் உங்களுக்கு 1290Rலேருந்து வருது அப்படிங்கும்போது டெஃபினட்டாக தாறுமாறான ஸ்பெக்ஸில் பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 5 லட்ச ரூபாய்க்கும் மேலே தான் ப்ரைஸ் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR மாடல். CBRல 150R அண்ட் 250RR அப்படிங்கிற ட்வின் சிலிண்டர் பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. 150R பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் பைக்காக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. 250RR நமக்கு கண்டிப்பாக பேரலல் ட்வின் சிலிண்டராக வரும். அதுவும் யமஹாவோட R1 அதாவது R3 ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ CBR மாடல்ஸ் ஆல்ரெடி இந்தியாவில் இருந்து டிஸ்கன்டினியூ பண்ண பைக். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா CBR 250R அப்படிங்கிற சிங்கிள் சிலிண்டர் பைக் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 250RR அப்படிங்கிற பேரலல் ட்வின் பைக்ஸ் வந்து இருக்க போகுது. ப்ரைஸ் 3.5 லேக்குக்கும் மேலே போக போகுது. CBR 150R பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் 2 பைக்குக்கும் இருக்க யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா சேம் டிசைன் பேட்டர்னில் லான்ச் பண்ண போகிறாங்க. CBR 650Rோட டிசைனில் வரப்போகுது. ஷார்ப்பான ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஷார்ப்பான நோஸ் அண்ட் நல்ல பில்டு குவாலிட்டி, ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ், கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, GPS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெஸ்ட்டான விஷயங்களோட தான் இந்த ஹோண்டாவோட CBR மாடல்ஸ் இந்தியாவில் ரீலான்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக எட்டாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட XSR மாடல். யமஹாவோட XSR மாடல் டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது 125 இல்லை 155 அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன்னா அண்டர் 1,50,000லையோ இல்லை அண்டர் 1,80,000 ஆன் ரோட் ப்ரைஸ்லையோ உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு XSR மாடல் லான்ச் பண்ணாங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். யமஹாவில் FZ மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150ல் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது, ஆனால் நல்ல ஃபேமிலி பைக். இதே நீங்கள் MT-15 இல்லை R15 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கும் மேலே ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2 லட்ச ரூபாக்குள்ளே ஆன்ரோட் ப்ரைஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் வேணும் அப்படிங்கிறதுனால R15 பிளாட்ஃபார்ம்ல இருந்து XSR மாடல் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 9வது பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RR200 RR310 BMWவோட கொலாபரேஷனில் இருக்கிறதுனால ப்ரைஸ் ரொம்ப அதிகம். சர்வீஸ் காஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டுமே அதிகமாக இருக்குது. அதனால் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக RTR 310 லான்ச் பண்ண மாதிரி RR310 RR200 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்டர் 2 லேக்கில் இருக்கும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீரோவோட கரிஸ்மா XMR 210க்கு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10வது பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ரெபல் 300. ஸோ இந்த ரெபல் 300 பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஸ்கிராம்ப்ளர் பைக்குங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கிராம்ப்ளர் பைக் நமக்கு டிவிஎஸோட ரோனின் 225 ரைவலாக தான் இந்த ரெபல் 300 லான்ச் பண்ண போகிறாங்க. ஹோண்டாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லான்ச்சாக இருக்க போகுது இந்த ரெபல் 300. கண்டிப்பாக 2,25,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் எதிர்பார்க்கலாம். நல்ல கான்ஃபிகரேஷனோட பெஸ்ட்டான டிசைனில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 10 மோஸ்ட் அவைட்டட் பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்